ஒரு தாய் தன் எஜமானியை பெற்றெடுப்பாங்க கதீஸ் கொலை விளக்கத்தை சொல்லுங்க. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சகோதர சகோதரிகள் உண்டுமா? அதாவது ஒரு தாய் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னோம்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹ்வும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லா பதில் தெரியாது, உனக்கு தான் தெரியும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் என்ன கேட்பாங்கன்னா, அன் அமாராத்திஹா, அப்போ அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவளது எஜமானியை பெற்றெடுப்பாள்னு வருகிறது. எஜமானி பெத்து எடுக்கிறவன் அந்த தாய் எஜமானியா இருந்தா அறிவு ஏத்துக்குது, அவ பெத்த பிள்ளைய அவளுடைய அண்டர்ல வச்சுக்கிறான்னு. ஆனா பெத்தெடுக்கப்பட்ட அந்த மகள் எஜமானியாக இருக்கிறாள், இவள் ஒரு அடிமையை போல மாறிவிடுகிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸ்ல வருகிறது. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. இது இன்னைக்கே கூட அதனுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எஜமானியை பெற்றெடுத்தல் என்றால் பெற்றெடுத்த தாய் பெற்றெடுக்கப்பட்ட மகளுக்கு கீழே வந்து விடுகிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, முதிய பருவத்தில் இருக்கிற பெண் குழந்தை தாய்மார்கள் பெரும்பாலும் பெண் குழந்தைகளுடைய அரவணைப்பில் பல இடங்களில் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் தான் தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டிய சூழல்ல ஆம்பளை பிள்ளைங்க கைவிட்டுட்டு போன நிலையில பல குடும்பங்களை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துல என்ன நடக்கும்? மக வச்சதுதான் சட்டம். மக அம்மாவை ஆட்டி படைப்பான், அம்மாவுக்கு ஆர்டர் போடுவா, அம்மா வேலை செய்ய சொல்லுவா, அம்மாவுக்கு கட்டளை போடுவா. இதுதானே ஒரு எஜமானி அடிமை உள்ள வேலை. எஜமானி என்ன செய்வான்னா அடிமைக்கு கட்டளை இடுவார். இப்ப பெத்தெடுக்கப்பட்ட மகள் அவள் இன்னொரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த இடத்துல இந்த தாய் போய் குடியிருக்கும் பொழுது அந்த தாயை ஒரு அடிமையை போல பிள்ளைகள் நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சூழல் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் முத்தி போய்விடும். இன்னைக்காவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சதுன்னா கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஒவ்வொரு மகளும் தன்னுடைய தாயை அடிமையை போல நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக செய்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது ஒரு சின்ன கேள்வி தான், அதோட துணை கேள்வியாக, துணை இல்லை இதெல்லாம் சின்னதாக சொல்லிடுவோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகோதரர்கள் உண்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உண்டு, குர்ஆன்ல இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த உடனே யூதர்கள்லாம் வருவாங்க, வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுவாங்க. எம்மா இப்படி பண்ணி விட்டிய, நீ என்ன ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த பொம்பளை தானே, நீ இப்படி தப்பு செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது, யா உகுத்த ஹாரூன் மாக்கான அபூ கிம்ரா சௌ ஒமாக்கான தும்மிக்கு பகியா, ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தாயாரும் தகப்பனாரும் கெட்டவர்கள் இல்லையே, நீ மட்டும் இப்படி கல்யாணம் முடிக்காமலே பிள்ளையை பத்துட்டியே என்று அவர்கள் கேட்பார்கள். அப்ப எப்படி அவங்க பயன்படுத்துற வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது, யா உகுத்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே. அப்ப ஹாரூன் என்ற சகோதரர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்திருக்கிறார் என்பது அந்த குர்ஆன் வசனத்திலிருந்து விளங்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி